அனைத்து காப்பி சொந்தங்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு மோசமான கேடு கட்ட ஆட்சி இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. அவங்க அப்பா ஆண்டாரு, அந்த அளவுக்கு கூட இந்த அளவுக்கு இவ்வளவு மோசமா கிடையாது. எதை பத்தியும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்றாங்க, ஒரு அசிங்கமே கிடையாது. போன வாட்டி 2011 வந்து ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாங்க. அப்போ வந்து அந்த கந்து வட்டி அந்த இதெல்லாம் போயிட்டு பயங்கரமா பிரச்சனை ஆச்சு. அதனாலதான் ஆட்சி போச்சு. அதே மாதிரி இந்த வருஷம் இப்ப 2026 எலெக்ஷன் வரப்போகுது. இப்ப எல்லாமே வந்து கொலை கொள்ளை, இந்த டாஸ்மாக் மூலமா கள்ளசாராய சாவு. இங்க திருவண்ணாமலையில வந்து ரெண்டு பேர் வந்து பாதுகாப்பு போலீஸ்காரங்களே வந்து 2 பேர் ஒரு லேடிஸை வந்து இது பண்ணிருக்கிறாங்க, அதுக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. அது மாதிரி ரேப் பண்றது இவங்க தான் இல்லாம எவ்வளவு வஸ்டா நடக்குது. இவங்க கேடு கட்ட ஆட்சி, கேவலமான ஆட்சி, காரி துப்பக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்க தான் முடிவு பண்ணணும். ஜனங்க இவங்க பண்ற அநியாயத்தை, இவங்க பண்ற கேடு கட்ட அரசாங்கத்தை, இது மாதிரி ஒரு கேவலமான ஆட்சி இது வரைக்கும் நடந்தது சரித்திரமே கிடையாது. வெள்ளக்கார ஆட்சி கூட இருக்குது, இவ்வளவு கேவலமா கிடையாது. எந்த ஒரு இடத்துலயும் நிம்மதியாவோ சந்தோஷமாவோ ஒரு இடத்துல கூட ஒரு பாதுகாப்பாவோ நடக்கிறதுக்கு இல்லை. எந்த ஒரு தவறு நடந்தாலும் அதை மூடி மறைக்கிறதுக்குன்னு இவங்க பூரா வேலையை காசை கொடுத்து வாங்கிறது ஊடகத்தை பூரா. புதிய தலைமுறை ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது பண்ணாங்க, ஏதோ ஒரு தவறான நியூஸ், அதாவது வந்து உண்மையை போட்டாங்க. உண்மையை போட்டவொன்னா அடுத்த 4 நாள் புதிய தலைமுறை தெரியல, எந்த இது இல்லை. ஏன்னா கவர்மெண்டோட கேபிள் டிவி யாருக்கிட்ட இருக்குது, திமுக அரசாங்கம் இருக்குது. அதனால வந்து எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டு, போலீஸை கையில வச்சுக்கிட்டு, இதுவை கையில வச்சுக்கிட்டு, ஊடகத்தை கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமா எவ்வளவு கேடு கட்டத்தனமா ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும்ன்றதுக்கு வந்து இந்த அரசாங்கம் தான் உதாரணம். எந்த ஒரு இடத்துலயும் வந்து ஒழுங்கான நடவடிக்கை கிடையாது. அதான் சொன்ன மாதிரி வந்து யஷ்வந்த்னு சொன்னாங்க, அதை வந்து ஒழுங்கா வாதாடி இருந்தா அவங்களுக்கு வந்து ஒழுங்கான தண்டனை கிடைச்சிருக்கும். தண்டனை கிடைச்சிருந்தா அடுத்தது வந்து பயந்துருப்பான். இதே வந்து ஹைதராபாத் அவங்க நடந்துச்சு, நடு ரோட்லயே அப்படியே அடிச்சு பண்ணாங்க. அடிச்சு பண்ணோன்னு அதுக்கப்புறம் ரேப் பண்றவங்க எங்க இருந்து ஒரு தைரியம்? இங்க வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருந்தா தொடர்ந்து தவறு நடந்துதான் இருக்கும். எந்த ஒரு இடத்துலயும் 63 பேர் செத்தாங்க, 63 பேர் 65 பேர் கள்ளசாராயத்துல ஒரு நடவடிக்கை கிடையாது. இன்னும் நடவடிக்கை எடுத்து எல்லாமே கிடையாது. எதெல்லாம் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை மூடி மாறினா கமிஷனர் போடுது, இல்ல அது தலையில கல்ல போடுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் ஒண்ணா ஒரு கமிஷனர் போட வேண்டியது. எந்த ஒரு இடத்துலயும் ஒரு நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் ஒரு இதுவான என்ன சொல்றாங்களே, ஒரு இதுவான ஆக்ரோஷமான நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் இது நடக்கும். ஆனா ஊட்டியில் நடந்து பாருங்க, ரவுடி எல்லாம் வந்து இது ரவுடி ஏரியா உத்தரப்பிரதேசம் பீகார்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா எங்க ரவுடி எல்லாம் ஊரை விட்டு ஓடிட்டான். எதுக்காக? கவர்மெண்ட் யோகி ஆதித்யநாத் பிஜேபியோட முதலமைச்சர் அடியில் அவங்க மாட்டி எங்க ஓடுறோம், எவனா இருக்கிறாங்க பாருங்க. அது மாதிரி வந்து பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் இது மாதிரி வந்து கேவலமானவங்க எப்படி திருத்தணுமோ அப்படி திருத்துற வழிமுறை யாருக்கு தெரியும்? பிஜேபிக்கு மட்டும்தான் தெரியும். இவங்களுக்கு வந்து இதை மூடி மறைக்கிறது எப்படி, ஜனங்கிட்ட வாய மூடுறது எப்படி எல்லாம் ஜனங்கிட்ட சேராத்துக்கு என்ன வழி இருக்குது, இதை மட்டும்தான் இவங்க செய்வாங்க. அதனால வந்து பொது ஜனங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா, இது மாதிரி கேவலமானவங்களை வந்து தூக்கி எரியறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். இந்த விஷயத்துல வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயமான நீதி கிடைக்கணும். அதை வந்து வருகின்ற எலெக்ஷனை வந்து ஜனங்க வந்து இதை எண்ணி பார்க்கணும். அனைவருக்கும் நன்றி.